2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் வெற்றி பெற்று மருத்துவ படிப்பு செல்ல இருக்கும் மாணவர்கள் தேர்வில் தாம் பெற்ற வெற்றி அனுபவத்தையும் மாணவர்கள் வெற்றியை எவ்வாறு அடைய முடியும் என்ற தங்களது அனுபவத்தையும் இங்கு சொல்ல இருக்கிறார்கள். பார்க்கலாம். வணக்கம். எங்கள் யூடியூப் தளம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னோட பேர் ஸ்வாதி. நான் சேலம்லேருந்து வரேன். சேலம் உடையாப்பட்டி அரசு மேல்நிலை பள்ளியில் தான் நான் படித்தேன். 6th to 12th வரைக்கும் அந்த ஸ்கூலில் படித்தேன். ஸோ எனக்கு 7.5 இருக்குது. அதனால இன்றைக்கி 7.5ல் வந்துட்டு நான் சீட் எடுத்திருக்கேன். ஸ்டேட் லெவலில் வந்துட்டு என்னோடய கம்யூனல் ரேங்க்கில் ஃபஸ்ட் ரேங்க் வந்திருக்கேன். ஸோ எனக்கு MMC காலேஜ் கிடச்சிருக்கு, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் மருத்துவர் ஆகணும்னு எப்போ முடிவு செஞ்சீங்க? நான் வந்துட்டு டாக்டர் ஆகணுன்ற முடிவு எனக்கு 12th தான் வந்துச்சு. ஸோ நீட் அப்போ வந்துட்டு 7.5 வந்த இது. ஸோ அது அப்போ தான் எனக்கே தோணுச்சு, நம்ம கூட டாக்டர் ஆகலாம். அரசு வந்துட்டு கவர்மெண்ட் இந்த அளவுக்கு நமக்கு ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணித்தராங்க. ஸோ நம்மளும் டாக்டர் ஆக முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துட்டு 12th தான் வந்துச்சு. ஸோ அப்போ வந்துட்டு நான் இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணேன். ஸோ எனக்கு வந்துட்டு அப்போ வந்துட்டு நான் நினச்சது இப்போ எனக்கு நிறைவேறி இருக்குது. இந்த தேர்வுக்கு எவ்வளவு காலம் நீங்கள் தயார் செஞ்சீங்க? எனக்கு வந்துட்டு 1 year. நான் வந்துட்டு ரிப்பீட்டர் தான். 1 year நான் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணேன். சேலமில் வந்துட்டு ஃபியூச்சர் விஷன் நீட் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூஷன், அங்கே தான் நான் வந்துட்டு 1 year படித்தேன். ஸோ அங்கே வந்துட்டு எனக்கு ரொம்பவே கைட் பண்ணாங்க. ஸ்டார்டிங்கில் பேசிக்கே வந்துட்டு தெரியாமல் தான் இருந்தேன். அங்கே பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எனக்கு வந்துட்டு ரொம்ப நல்லாவே சொல்லி கொடுத்தாங்க. அங்கே இருந்த ஸ்டாஃப்ஸும் சரி, அங்கே இருந்த மேம் எல்லாருமே வந்துட்டு எனக்கு நல்லாவே கைட் பண்ணாங்க. ஸோ நிறைய நான் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணதுனால தான் வந்துட்டு நீட் கிராக் பண்ண முடிஞ்சு இப்போ நான் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எடுத்திருக்கேன். ஒருவர் மேல்நிலைப்பள்ளி படிச்சுக்கிட்டே சுயமாக தயார் செய்யலாமா, இல்லை பயிற்சி நிறுவனத்தில் சேர்வது அவசியமா? ஸ்கூல்லையுமே படிச்சுட்டே பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு இப்போ NCERT புக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் புக்கு, NCERT விட ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்துட்டு நிறையவே இருக்கும், கண்டென்ட் வந்துட்டு நிறையவே இருக்கும். ஆனால் நம்ம வந்துட்டு அது பிரித்து படிக்க முடியாது. நீட்டுக்கு வந்துட்டு எது தேவை எது தேவையில்லை அப்படின்னு நம்மளால் பிரிக்க முடியாது. ஸோ நம்ம வந்துட்டு அதை கம்ப்ளீட்டாக படித்தாலே வந்துட்டு நம்ம நீட் கிராக் பண்ணலாம். கண்டிப்பாக 12thலேயே வந்துட்டு நல்லா படிக்கணும். நம்ம வந்துட்டு எக்ஸாமுக்காக 12th எக்ஸாமுக்காக மட்டும் படிக்காமல் 11th 12th ஃபுல்லாக அந்த புக்கையே சப்ஜெக்டே ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டாக படித்தோன்னா நம்மளால் கண்டிப்பாக நீட் வந்துட்டு கிராக் பண்ண முடியும். பட் கொஷின்ஸ் அதிகமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். நீட்டுக்காகன்னு தனியாக 12th நம்ம அதிகமாக நம்ம மனப்பாடம் தான் பண்ணுமே தவிர நம்ம வந்து கொஷின்ஸ் எல்லாம் 1 word மாதிரி இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நீட் கிராக் பண்ண முடியும். உங்கள் கருத்துப்படி நீட் தேர்வில் வெற்றி பெற ஒருவர் எத்தனை ஆண்டுகள் படிக்க வேண்டும்? என்னோட கருத்துப்படி எனக்கு வந்துட்டு 1 year எடுத்துக்கிச்சு. ஸோ ஒவ்வொருத்தருடைய கெப்பாசிட்டி பொறுத்து தான். ஒரு சிலர் வந்துட்டு 11th 12th ஸ்கூலிங்ஸ்லேருந்து படிக்கும் பொழுதே நல்லா படித்து 12th முடித்த உடனே ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணிடுவாங்க. சில பேர் 12th வந்துட்டு இந்த ஸ்டேட் போர்டுக்கு மட்டும் படிச்சிருப்பாங்க, வேறு எந்த பிளானும் இல்லாமல் படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 1 year இந்த மாதிரி அதிகமாக தேவைப்படும் கொஷின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஒவ்வொருத்தருடைய கெப்பாசிட்டி பொறுத்து தான். நீங்கள் இந்த தேர்வுக்கு எவ்வாறு உங்களை தயார் செய்து கொண்டீர்கள்? உங்கள் அனுபவத்தை, நீங்கள் தேர்ந்தெடுத்து படித்த புத்தகம் உட்பட அனைத்தையும் விவரமாக சொன்னால் அடுத்து தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். நான் வந்துட்டு எப்படி நீட்டுக்கு 1 year என்னோடய ஜேர்னி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு எனக்கு ஃபிசிக்ஸில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ கெமிஸ்ட்ரி பயாலஜி நல்லா பண்ணுவேன். ஆனால் இந்த எக்ஸாமில் வந்துட்டு நான் கெமிஸ்ட்ரியை விட ஃபிசிக்ஸில் அதிக மார்க் வாங்கியிருக்கேன் இப்போ இந்த நீட் 2024ல். ஸோ எல்லாமே வந்துட்டு என்னுடைய இன்ஸ்டியூட்டில் பொறுமையாக உட்காந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நானும் வந்துட்டு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து படித்தேன். ஃபிசிக்ஸ் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு பிடிக்காதுன்னு ஒதுக்கக்கூடாது. நம்ம வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் எடுத்து படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அதில் அந்த சப்ஜெக்டே நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அதுதான் நான் வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்தேன். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு கொஷினை பார்த்து பழகும் பொழுது தான் நமக்கு வந்துட்டு அது மைண்டில் நல்லா ரெஜிஸ்டர் ஆகும். ஜஸ்ட்டு படிச்சுட்டு போய் மார்க் டெஸ்ட் எழுதுனா அது சரியாக வராது. கொஷின்ஸ் அதிகமாக பார்த்து பழகணும் நீட்டு பொறுத்த வரைக்கும். புக்ஸ் வந்துட்டு இப்போ நான் ஸ்டேட் போர்டில் நான் வந்துட்டு கொரோனா பேட்ச்சு. ஸோ அது அதிகமாக எனக்கு டெலிட்டட் போர்ஷன் இந்த மாதிரி இருந்ததுனால நீட்டுக்கு வரும்பொழுது அந்த மாதிரி டெலிட்டட் போர்ஷன்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதுலேருந்து இதுக்கு மாறும்போது கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக தான் இருந்துச்சு. புதுசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்துட்டு
ஒவ்வொன்றா கொஞ்சம் அக்கறை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொன்றா வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பித்தேன். தென் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நிறைய மார்க் டெஸ்ட்டு ஃபைனலாக எழுதினேன். கடைசி வரைக்குமே படிக்கிறது வந்துட்டு சரியாக வராது. நம்ம ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு படிச்சிருக்கோமா, அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம். ப்ராக்டிஸ் தான் வந்துட்டு நம்மளை நல்ல ஒரு இதுக்கு கொண்டு போகும், நல்ல ஒரு மைண்ட் ப்ரிப்பரேஷனுக்கு கொண்டு போகும் நீட் எக்ஸாமுக்கு. முக்கியமாக இயற்பியல் மற்றும் வேதியியல் பாடங்களை எப்படி படிச்சீங்க? என்னென்ன புத்தகம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். நீட்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு என்சிஆர்டி புக்கு தான் வந்துட்டு மெயின், வேறு எதுவுமே கிடையாது. என்சிஆர்டி புக்கு நீங்கள் அடிஷ்னலாக வந்துட்டு கொஷின் ப்ராக்டிஸ்க்கு வேணால் எது வேணால் வச்சுக்கலாம். ஆனால் ஜஸ்ட்டு படிக்கிறதுக்கு அந்த கான்செப்டை படிக்கிறதுக்கு நமக்கு என்சிஆர்டி மட்டும்தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணோம். ஸோ என்சிஆர்டி புக் மட்டும்தான் நானும் படித்தேன், வேறு எதுவுமே யூஸ் பண்ணல. என்னுடைய இன்ஸ்டியூஷனில் கொடுக்குற கொஷின் பேப்பரு கொஷின்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். என்சிஆர்டி புக் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு தரோம். ஸோ அதை லைன் பை லைன் படித்தாலே போதும். இயற்பியல் வேதியியல் என்றால் பயம் எல்லாருக்கும் இருக்க ஒரு விஷயம். எனவே இந்த 2 பாடத்தையும் நீங்கள் எப்படி படிச்சீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் எழுத போகிற தேர்வு எழுத போகிற மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இயற்பியல் வேதியியல் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பேசிக் தெரிஞ்சுக்கணும். பேசிக்கே தெரியாமல் நம்ம அட்வான்ஸ்டாக கொஷின்ஸ் பார்த்தோம்னா நமக்கு எதுவுமே புரியாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். எடுத்த உடனே டிஃபிகல்ட்டி லெவல் போனோம் அப்படின்னாலே ஒரு பயம் வந்துடும். ஸோ எல்லாருக்குமே பொதுவாக இருக்கிற பயமே அதுதான். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு டிஃபிகல்ட்டியாக போகக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே இவ்வளோதானா, இவ்வளோ ஈஸியா அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் சின்ன சின்ன கொஷின்ஸு சின்ன சின்ன கான்செப்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டாக போகணும். அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களும் சாதனை செய்யலாம் என்று நீங்கள் நிரூபிச்சிருக்கீங்க. உங்கள் வெற்றிக்கு பள்ளி எவ்வாறு உதவி செய்துச்சு? ஸ்கூலும் வந்துட்டு ரொம்ப நல்ல ஸ்கூல் தான். எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. டெய்லியுமே வந்துட்டு டீச்சர்ஸ் கால் பண்ணி கேட்பாங்க, ஏதாச்சும் டவுட்டுன்னா வந்துட்டு கேளு. ஸ்கூல் மூலியமாகவும் சரி, அவனோட ஸ்டடீஸ்னாலும் சரி, இந்த மாதிரி அடிக்கடி வந்துட்டு ஸ்கூல்லேருந்து கால் பண்ணி கேட்பாங்க, என்ன சப்போர்ட்னாலும் செய்வாங்க. அடுத்த தேர்வு எழுத துடிக்கும் மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நெக்ஸ்ட்டு இந்த நீட்டில் வந்துட்டு ஆர்வமாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு முதல்ல என்சிஆர்டி படிங்க. ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தென் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தென் டெஸ்ட்டு அதிகமாக எழுதி பாருங்கள். புரியலைன்னா உடனே ஸ்டாஃப்ஸ்ட்டு கேளுங்க. புதுசான மாடல்ஸை வந்துட்டு தெரிஞ்சுக்க பாருங்கள். ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கே வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். நீங்கள் ஒரு சம் 2 சம் நீங்கள் ரைட்டாக போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கே வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். அவ்வளோதானா, நம்மளே போடுறோம், இவ்வளோ ஈஸி தானா அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தெரியலன்னா ஸ்டாஃப்ஸ்கிட்ட உடனே கேளுங்க. உங்கள் ஸ்கூல் ஸ்டாஃப்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் படிக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்துட்டு இல்லை ஏதாச்சும் இன்ஸ்டியூஷன் இந்த மாதிரி போய் படிக்கிறதா இருந்தாலும் சரி, ஸ்டாஃப்ஸ்ட்டு யார்கிட்டயாச்சும் கேளுங்க உங்களுக்கு புரியல அப்படின்னா. இவ்வளவு நேரம் எங்களுடன் பேசியதற்கு மிக்க நன்றி. உங்கள் படிப்பை நன்கு படித்து பல மேற்படிப்புகளும் படித்து மென்மேலும் வளர்ந்து பல சாதனைகள் புரிய எங்கள் வாழ்த்துக்கள். நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்.